எலும்புகள் நல்லா வலுபட பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கு 100 கிராம் அளவுக்கு முழு உளுந்த தண்ணியில் அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊறின உளுந்த மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு ஊற வச்ச தண்ணியை சேர்த்து நல்ல மைய திக்க அரைச்சி எடுத்துக்கங்க. கூடவே அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இது கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து பணியாரக்கல்லில் இது மாதிரி கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அரை குழிக்கரண்டி அளவு ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கங்க. இதே நீங்கள் தோசையாகவும் சுட்டு தரலாம், இல்லை எண்ணெயில் பணியார மாதிரி ஊற்றி பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா உள்ளேயும் வெந்து நல்லா மேலேயும் பொன்னிறமாக கிறிஸ்பியாக வெந்து வரும். இப்போ 2 சைடுமே வெந்து பொன்னிறமானதும் பிளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம். மாலை நேர உணவாக ஹெல்த்தியாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. போட்டுட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் வளரும் பெண் குழந்தைகளுக்கு கட்டாயம் வாரம் 2 முறை